அவலத்தொகையை பெறுகிறீர்கள். அப்ப குடித்தவர்கள் இங்கிட்டு வர வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் மாற்று வழியை தேர்வு செய்து மாற்று வழியில் செல்ல வேண்டும். நாளைக்கு இந்த பகுதியில மருந்து நிலையம் திறக்கப்பட்டால் கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். எங்கிருக்கின்ற கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் இந்த இடத்தில் தான் பசியேற வருவார்கள். இந்த உள்ள இருக்கின்ற இந்த பஸ் நிறுத்தத்தில் தான் அவர்கள் பஸ் வரை காத்திருக்க வேண்டும். அப்பொழுது இங்கு பல்வேறு தவறான சம்பவங்கள் நடைபெறலாம். ஆகையால் முன்கூட்டியே இந்த இருக்கின்ற அரசு மதுபான கடைகளை எடுக்கவில்லை என்று சொன்னார். இன்னும் 10 தினங்களுக்குள், குறிப்பாக இந்த தேதியிலிருந்து 10 தினங்களுக்குள் இந்த அரசு மதுபான கடையில் அகற்றவில்லை என்று சொன்னால் வளரும் தமிழகத்தினுடைய மகளிரணி பொறுப்பாளர்களை திரட்டி அந்த கடைகளுக்கு கூட்டு போடும் போராட்டத்தை வளரும் தமிழகத்தில் முன்னெடுக்கும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக்கொள்கிறோம். இந்த தலைவர்களின் பெயர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் சொல்லுவது பெருமைப்படுகிறோம். அதே வேளையில் தொடர்ச்சியாக இம்மண்ணிலே எங்களை போராட விட்டுக் கொண்டதற்காக அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுக் கொண்டோம். விரைவாக இந்த பெயரை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். நடக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இங்க இருக்கின்ற மதிப்புக்குரிய அண்ணன் மாரிமுத்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இது கோரிக்கையாக, மக்கள் கோரிக்கையாக சட்டமன்றத்தில் முன்வைக்க வேண்டும். அதை தொலைக்காட்சியில் பார்க்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இது மீறி நடந்தால் வன்முறையாக இந்த தியாகிகளின் பேர் சூட்டி பலகையை நாங்கள் வைக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.